கிரிக்கெட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ ஷியாம் சார் இணைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா. எல்லாரும் நினைச்சோம், பட் வேற மாதிரி ஒன்று நடந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம். வித்தின் 10 மந்த்ஸ்ல ரெண்டாவது ஒயிட் வாஷ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? இந்தியா வந்துட்டு ஒயிட் வாஷ் ஆகுறது நீங்க எப்படி பாக்குறீங்க ஹோம்ல? சந்தோஷ், உங்களுக்கு என்னோட டிஷர்ட் கோட் தெரியுதான்னு நினைக்கிறேன். இது முடிவில்ல ஆரம்பம் அப்படிங்கிறது தான் இந்த டிஷர்ட் கோட் சொல்லுது. கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்தியாவோட டவுன்ஃபாலா தான் நான் வந்து தொடர்ச்சியா நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 24 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதோட அதிகமா ட்ரை பண்ண டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான். வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் ரேங்கிங் எங்க இருக்காங்க சொல்ல வேணாம். அண்ட் இந்த 24 பிளேயரை வச்சு கிட்டத்தட்ட ஷஃப்லிங் வந்து 30க்கு மேல ஷஃப்லிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து அவருடைய பொசிஷன் கொடுக்காம, ஒரு பிளேயருக்கு அவருடைய ஸ்கில்லை ட்ரஸ்ட் பண்ணி அவருக்கு ஒரு லாங் ரோப் கொடுக்காம, ஒரு பிளேயரை எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியாம கிரிக்கெட்டை ஆட சொன்னா ஏதோ சர்க்கஸ் ஆடுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஆடிப்போம் அந்த ரோலிங் சேர், அந்த காம்படிஷன், மியூசிக்கல் சேர் காம்படிஷன் பாத்தீங்களா, அந்த மாதிரி சுத்தி சுத்தி மியூசிக்கல் சேர் காம்படிஷன் நடத்திட்டு இருந்தா இது வந்து உங்களுக்கு வந்து பேர் என்ன, ஒயிட் பால் ஃபார்மேட்ல உங்களுக்கு ஏதோ ஒரு லக்க கொடுக்கலாம். டெஸ்ட் T20 வந்து இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு டக்குனு பிஞ்சிட்டுற மாதிரி யாரோ ஒருத்தர் மேல அமுச்சு விடுறது, இல்ல வந்து டக்குனு அந்த மொமெண்டத்தை ஆக்சிலேட் பண்றதுக்கு யாரோ அமுச்சு விடுறதுக்கு இங்க வந்து அந்த மாதிரி அங்க உங்களோட அந்த டாக்டிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் டெஸ்ட்ல அது நடக்கவே நடக்காது. ஃபுல் குடோஸ் அண்ட் கிரெடிட்ஸ் டு புரோட்டியாஸ். அவங்க வந்து நாங்க ஏன் நம்பர் 1 ஜெயிச்சோம், நாங்க வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயித்து ஃப்ளூக் கிடையாது, நிறைய கான்ட்ரவர்சி பேசப்படுச்சு. அவங்க அப்படி ஜெயிச்சு வந்துட்டாங்க, இப்படி ஜெயிச்சு வந்துட்டாங்க, ஆஸ்திரேலியா கூட லக்ல தப்பிச்சாங்க போனாங்க. ஷேர் லக் கிடையாது, இது எங்க டீம் எல்லாத்தையும் எஃபர்ட்டுக்கு போற டீம், எங்க ப்ரிப்பரேஷனை கன்ஃபார்மா பண்ற டீம்னு சொல்லி தான் வந்து சொல்லி தட்டி இருக்கிறாங்க. ஆஸ் இந்தியா, கௌதம் கம்பீர் இப்ப கூட வந்து அவரோட அந்த தப்பை ஒத்துக்கிற மாதிரிலாம் தெரியல. அவர் வந்து அவருடைய பாத்தீங்களா, அதான் பிரஸ் மீட்ல கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே கௌதம் கம்பீர் தான் வந்து இங்கிலாந்துல வந்து டிரா பண்ணது, சீரீஸை டிரா பண்ணது. இதே கௌதம் கம்பீர் கோச்சிங்ல தான் நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சிருக்கீங்க. மக்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க, எளிதில் மறந்துடுவாங்க. இப்ப நியூசிலாந்து ஒயிட் வாஷ் பத்தி பேசுவாங்க. இந்த மாதிரியான ஒரு திரும்பி அந்த ஒரு ஆணவ பேச்சா தானே பேசியிருக்காரு ஒரு மாதிரி. ஆமா, இங்கிலாந்துல நம்ம ஜெயிக்கலையே. இப்போ இங்கிலாந்துல கட்டாந்தரை கொடுத்தாங்க. இங்கிலாந்து நீங்க வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த பழைய இங்கிலாந்து உங்களுக்கு அந்த பிச்சு கிடையாது. கரெக்டா, பழைய வந்து உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஸ்விங்கை யூஸ் பண்ற ஒரு ஆண்டர்சனையோ பிராடையோ இல்ல வந்து கிரேம் ஸ்வானையோ இவங்க ஃபேஸ் பண்ணல. கரெக்டா, இவங்க வந்து சரி ஓகே இங்கிலாந்துல அப்படி டிரா பண்ணாரு, ஏன் ஆஸ்திரேலியால மண்ணை கவிட்டு வந்தாங்க? இங்கிலாந்து கட்டாந்தரை நீங்க டிரா பண்ணீங்க, அந்த கட்டாந்தரையிலயும் வந்து ஜெயிக்க வச்சு, அதாவது அந்த ஒரு மீம் ஒண்ணு வரும்ல, சுத்திலும் ஆளுங்க நின்று இருப்பாங்க, 2 குரங்கு சண்டை போட்டுட்டு இருக்கும் அப்படிங்களா, அந்த மாதிரி ஒரு குரங்கு இந்தியா, ஒரு குரங்கு இங்கிலாந்து மாதிரி தான் அங்க இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் கிடையாது. இப்போ நீங்க அவ்வளவு தூரம் இங்கிலாண்டை தூக்கி பயங்கரமா ஐயோ இங்கிலாந்து கூட டிரா பண்ணனு. ஆஷஸ் இங்கிலாந்து என்ன பண்ணாங்க, 2 நாள் கிட்டத்தட்ட 1800க்கு அப்புறமா ஒரு ஆஷஸ் மேட்ச் 2 நாள் நடக்கிறது வந்து இப்ப அதாவது நம்ம பாட்டெல்லாம் கிரிக்கெட் பார்த்த டைம்ல தான் முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து அதை நம்ம பாக்குறோம். இதை விட ஒரு கேவலமான ஒரு இங்கிலாந்து சைட் அங்க போனது கிடையாதுன்னு காரி துப்பா அதை குறையாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நீங்க டிரா பண்றது பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட், ஓகே சாம்பியன்ஸ் டிராஃபி கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஆனா சாம்பியன்ஸ் டிராஃபி நீங்க வந்து என்ன சொன்னாங்க, ஒரே கண்டிஷன்ல ஒரே இடத்துல ஆடிக்கிட்டாங்க, இவங்க ஸ்பின்னர் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு. நீங்க விக்டரிக்கு கிரெடிட்ஸ் எடுக்கிற இதே ஆளுதான் தோல்வி வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம நான் ஏசியா கப் ஜெயிச்சேன், நான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சேன், இங்க தவறு எல்லார் மேலயும் இருக்கு, அதை என் மேலையில இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே அவர் சொல்றாரு. முதல்ல என் மேல நான் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு நம்ம ஒரு கோச்சிங் நம்ம அப்ளை பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி NCL இந்த லெவல் கோச்சிங் முடிச்சிருக்கணும், நீங்க இன்டர்நேஷனல் வேற டீம் ஹேண்டில் பண்ணிருக்கணும், உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் வந்து ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு பர்சன் அந்த இந்தியன் கிரிக்கெட்டை ஒரு அடுத்த லெவல் கொஞ்சம் கூட்டு போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜான் ரைட்டையோ நான் வந்து ஒரு கேரி கிறிஸ்டனையோ நான் வந்து சொல்லலாம். ஓகேவா, ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் பண்ணிட்டு மற்ற எல்லாமே தொடர்ச்சியா ஃபெயிலியர் ஆகும் போது, இப்போ டங்கன் ஃபிளெச்சர் தான் வந்து நமக்கு வந்து ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம 2013 ஜெயிக்கும் போது அவர் நம்ம கோச்சு. ஆனா அவருக்கு கீழே தான் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 8 மேட்சோ 10 மேட்சோ கிட்டத்தட்ட ஓவர்சீஸ்ல நம்ம ஒயிட் வாஷ் ஆனோம். ஹோம்லயே வந்து நம்ம வந்து இங்கிலாந்து கூட தோத்தோம். இப்ப டங்கன் ஃபிளெச்சர் நம்ம என்ன பண்ண முடியும், நான் தான் ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சேன்னு அவரை பாராட்டுவோமா? இத்தனை டெஸ்ட் தோத்துக்கே நம்ம திட்டுவோமா?
இப்ப யாசிர் அஸ்தமிச்சு டங்கன் பிளேச்சர் நீங்க அமிச்சிங்க ஹோம் சீரிஸ் தோத்ததுக்கு ஓவர்சீஸ் சீரிஸ் தோத்துனா கம்பீர் ஆல்சோ நீட் டு பி த சேம் வே. ஏன் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்ல உங்களுக்கு வரல, ஒரு ஃபார்மேட்ல நீங்க ஏன் கட் அண்ட் கிராப் இத்தனை சேஞ்சஸ் என்ன? உங்களுக்கு வந்து பேர்னா ஒரு மேட்ச் ராகுல் கீழே ஆடுறாரு, 6வது மேட்ச் ஆடுறாரு, அப்புறம் ஒரு மேட்ச் ராகுல் ஓப்பனிங் ஆடுறாரு, அப்புறம் ராகுல் 4th ரவுண்ட் ஆடுறாரு. எதுக்கு? இவ்வளவு பெரிய இந்தியால டெஸ்ட் ஆடுறதுக்கு இவ்வளோ நெட்வொர்க் செட்டப் இருக்கு, இவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கு, இவ்வளோ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஆஸ் வி ஸ்பீக் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேம்ஸ், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ், ஏகப்பட்ட கேம் ஓடிட்டு இருக்கு. சென்னையில இப்பெல்லாம் லீக் டிவிஷன் டைம் இங்க வந்து ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ல ஆடி இருக்கு. ஒரு டெஸ்ட் மேட்ச் 11 செட் பண்ண முடியல, 24 சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, விச் இஸ் லைக் ரெண்டு டீமோட ஆளுங்களும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, இருந்தா உங்களால சக்சஸை பார்க்க முடியல. பாத்தட்டிக் டு சே, இந்த கட் அண்ட் கிளாக் சேஞ்சஸ் இருக்கிற வரைக்கும் சர்க்கஸ் மாதிரி டெஸ்ட் மேட்ச் ஆடப்படாது, ஆடவே முடியாது. மரவநாட்டா போட்டு என்ன பண்ணாங்க? மரவநாட்டா போட்டு எடுத்த போது தொடர்ச்சியா ஃபெயிலியர்ஸ் தான். பட் ட்ரஸ்ட் பண்ணி லாங் ரூப் கொடுத்ததால மரவநாட்டா போட்டு உருவானாரு. ஒரு லாங் ரூப் கொடுக்கணும். சர்ஃப்ராஸ் கான் அழகா இந்த பெங்களூர்ல எல்லாம் கஷ்டப்பட்டு அடிச்சிருந்தோம், ஒரே ஒரு 100 அடிச்சாரு. 100 அடிச்ச ஒரே ஆள் அவர் தான். விராட் கோலியும் அடிக்கல, த கிரேட் கோலியும் அடிக்கல, ரோஹித் சர்மாவும் அடிக்கல, அவர் தான் அடிச்சாரு. இப்ப அவர் எங்க நிலைமை? காணவே காணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம்ல நடந்த ஒரு சீரீஸ்ல ஒரு இந்தியன் பேட்டர் கூட செஞ்சுரி அடிக்காம இருந்ததை இந்த சீரீஸ் தான் நான் பாக்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு டீனேஜ் இருக்கும் போது முன்னாடி அந்த சீரீஸ் தோத்ததை பார்த்துருக்கேன். 25 வருஷம் முன்னாடி 2-0 சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாங்க. ஷான் போலக் வந்து ஒரு சூப்பரா வந்து அடிச்சுட்டு போனார். ஆக்சுவலா அந்த சீரீஸ்ல தான் நிறைய வந்து இந்த மேட்ச் ஃபிக்சிங் கான்ட்ரவர்சி வந்து உருவாக ஆரம்பிச்சது, வெளில கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. ஷார்ட் போலர் அந்த ஹான்சி குரோனி அந்த டைம்ல பார்த்தேன். அதுக்கு அடுத்து இப்பதான் வந்து ஒரு விஷயத்த பாக்குறேன். இது 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 நான் பார்த்தது ஹோம்ல இவ்வளவு தூரம் அடிவான இந்தியன் டீம் நான் என்னுடைய நாலேஜ்ல இதுதான். இதுக்கு முன்னாடி நாங்க வந்து நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல மஞ்சரேக்கர், சித்து அவங்களெல்லாம் ஓப்பனிங் ஆடின டீம் அந்த டைம்ல பார்த்துருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் டீம் இந்தியா தட் ஃபீல் இட் இன் ஹோம்ல இவ்வளவு வீக்கான டீம் நான் வேற எங்கேயும் பார்த்ததில்லை. ஏன் வீக்கான டீம்னா பிளேயர்ஸ் கேபிலிட்டினால பிரச்சனையே கிடையாது. எந்த பிளேயரை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாத ஒரு லீடர் இருக்கும், ஒரு கோச் இருக்கும்போது இதான் பிரச்சனை வருது. ஓகே, இப்போ இல்ல அதே போல கௌதம் கம்பீர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு டீம், அவங்க நிறைய லேர்ன் பண்ண வேண்டி இருக்கு, அடுத்தடுத்து அவங்களுடைய சேஞ்சஸ் இருக்கும், நல்லபடியா இருக்கும்ங்கிற மாதிரி சொல்றாரு. பட் நம்ம இதே பார்த்தோம்னா நிறைய வந்து டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு தான் நாங்கள் அதிகமாக வாய்ப்பு தரோம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பெருசா விளையாண்டவங்களை வந்துட்டு இவங்க வாய்ப்பு கொடுத்த மாதிரியே தெரியல. பேசுறதுமே அப்படிதான் பேசுறாரு. ஆமா, இப்ப அபிமன்யு ஈஸ்வரன் எவ்ரி டெஸ்ட் சீரிஸ் வரும்போது அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு காலம் போறோம், அவர் போய் என்ன பண்ணுவாரு, தனி பாட்டில் கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அபிமன்யு ஈஸ்வரன் அந்த மாதிரி பேர் தான். கருண் நாயர் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, திருப்பி வந்து சான்ஸ் பெருசா கொடுக்கல, அதுலயும் சூப்பரா பெர்ஃபார்ம். கருண் நாயர் கேபிலிட்டியில பெர்ஃபார்ம் பண்ணல தான். பட் ஆனா ரொம்ப ஒஸ்டான பவுலியம் கிடைச்சதோ சான்ஸ்ல ஏதோ ஒரு 50 அடிச்சாரு, நீட்டா பண்ணாரு, திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்கல. சர்ஃப்ராஸ் கான் 10 அடிச்சு ரன் அடிச்சாரு, அவரை சான்ஸ் கொடுக்கல. இப்படி எல்லாம் இப்போ தனுஷ் கோட்டியன் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஆஃப் ஸ்பின்னர் உங்களுக்கு தேவை. இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேல அவங்க இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நீ இறக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆஃப் ஸ்பின்னர் நீ கொண்டு வராம ஒரு டீம் வந்து வச்சிருந்தீங்க. இது இப்போ இவங்க ஸ்கவுட்டிங்ல தப்பு பண்றாங்களா, இல்ல ஆள் செலக்ஷன்ல தப்பு பண்றாங்களா, இல்ல செலக்ட் பண்ண ஆளுகிட்ட வந்து வேலையை வாங்க தப்பு பண்றாங்களா, எங்க தப்பு பண்றாங்கன்னு நமக்கு வந்து சொல்ல முடியல சாண்டி. எனக்கு கிட்டத்தட்ட பேஃபில்டா இருக்கு. இவங்க முதல்ல வந்து பிச்சு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ மேட்ச்ல கொல்கத்தால பிச்சு சண்டை போட்டாங்க, இந்த பிச்சை நான் கேட்கல அப்படின்னா பிச்சு சண்டை. இதுல பிச்சுன்னு சொல்ல வார்த்தையே இல்லை, ஏன்னா முதல் 2 நாள் சூப்பரா பேட்டிங்க்கு தகுதியான பிச்சு. இந்தியா ஆடின போது கூட 95க்கு 1, அதுக்கடுத்து 122 என்ன. எனக்கு யாருமே ஒரு கோச் வந்து கரெக்டா சொல்லி கூட அனுப்ப மாட்டாரு. உங்களுக்கு அனலிஸ்ட் இருக்கு, பேட்டர்ன் டெக்னிஷியன் எல்லாமே இருக்கு, கொண்டு போய் சொல்லிங்கப்பா அவங்க இந்த ஸ்பீல தாண்டி விடுங்க, நீட்டா இருக்கும். உங்களுக்கு அவனுக்கு சவுத் ஆப்பிரிக்கா எந்த அளவு தைரியமா இருந்திருக்காங்கன்னா, பிரீமியம் போலர் ரபாடாவை இறக்கவே இல்லை. ரபாடா தண்ணி கேன் தான் தூக்கிட்டு இருந்தாரு, தனி பால் தான் தூக்கிட்டு இருந்தாரு 2 மேட்ச்லயும். அவங்க மார்க்கோ யான்சன் இஸ் போலர் ஹூ கேன் பேட்டா இல்ல பேட்டர் ஹூ கேன் போலர், அந்த மாதிரி ஒரு ஆள் தான். மார்க்கோ யான்சன் லீட் ஸ்ட்ரைக் போலர் தான் கிடையவே கிடையாது. புது பால கையில கொடுத்தா அனல் கக்கிற வேகத்துல போடுற போலதான் கிடையாது. அந்த ஹைட்டை யூஸ் பண்ணி அங்க 130 140 கரெக்டா பிச் பண்ணி ஏத்திட்டு போலரு, அவரை மட்டுமே வச்சு அடிச்சிருக்காங்க. 18 இந்தியா விட்டா அந்த 40 விக்கெட்ல இந்தியா விட்டா அந்த ஒரு
40 சொச்சம் விக்கெட்ஸ்ல 17 விக்கெட் ஹார்மன் மட்டுமே எடுத்துருக்காரு. இப்ப இப்போ இவர் அதே பாத்தீங்கன்னா அவர் ஒரு 6 வரை எடுத்திருக்காரு. ஸ்டெயினை விட பெஸ்ட் நம்பர்ஸ் வந்து இந்தியாவில் வச்சிருக்க போறாரு நம்ம மார்க்கோ யான்சன். இதெல்லாம் எங்க போய் சொல்றேன்னு தெரியல சாண்டி. இல்ல இப்போ நம்ம இந்தியாவுல என்ன மாதிரி ஃபைன் டியூன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? See, first and foremost, கோச்சிங் ஸ்டாஃப் as a head, he should resign. தார்மீக பொறுப்பெடுத்து அவர் ரிசைன் ஆகணும். நீங்க வந்து மற்ற ஃபார்மேட் எடுத்துக்கங்க. நீங்க ஒயிட் பால் நீங்க எடுத்துங்க. டிஃப்ரெண்ட் கோச்சஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ங்கிறது உலகத்துல எல்லா டீமும் இருக்குது. அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு டீமு உங்களுக்கு என்ன நான் ஸ்டாப்பா கிரிக்கெட் ஆடிட்டுங்கிறாங்க. ஏஷியா கப் ஆனாங்க, ஏஷியா கப் ஆடி முடிச்சுட்டு அப்படியே ஆஸ்திரேலியா போனாங்க. ஆஸ்திரேலியால ஒயிட் பால் டூர் முடிச்சுட்டு அப்படியே வந்து டெல்லி வந்தாங்க. டெல்லி வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட அந்த டெஸ்ட் ஆடி முடிச்சுட்டு அப்படியே இது வந்தாங்க. இது வந்து வேலைக்கே ஆகாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கோர் செட் ஆஃப் பிளேயர்ஸ், இந்த டெஸ்ட் பிளேயர்ஸ் இவங்கள தான் நான் பாத்துக்க போறேன், இவங்கள தான் நான் ஆட போறேன். இவங்களுக்கு நம்ம அனில் பாய் வந்து அபினவ் முகுந்தோட அபினவ் முகுந்தோட சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கோர் செட் ஆஃப் பீப்புளை கண்டுபிடிங்க. இந்த கோர் செட் ஆஃப் பீப்புள் ரெட் பால் மட்டுமே ஸ்பெஷலைஸ் ஆகணும். அண்ட் ரெட் பால் இந்த ரோல்ல மட்டுமே தான் ஸ்பெஷலைஸ் ஆகணும். நம்பர் 4 யாருனே தெரியல இது வரைக்கும். நம்பர் 4 யாரு இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனையும் வர வச்சு போய் செக் பண்ணி நம்பர் 4 யாரும் உங்களுக்கு கான்ஸ்டன்டா உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு வந்து ஓபனர்ஸ் வந்து புஜாரா போனதுக்கு அப்புறம் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா இப்ப 7 பிளேயருக்கு மேல மாத்திட்டாங்க. அந்த அந்த இன்ஜின் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த ஓபனர்ஸ்க்கு அடுத்த இன்ஜின் ரூம் 3, 4, 5 அவங்க தான் அந்த இன்ஜின் ரூம். அவங்க தான் அந்த அப்படி ஹோல்ட் பண்றது கேம். ஓபனர்ஸ் என்ன மொமெண்டத்தை கொடுத்துட்டு போனாலும் அந்த இன்ஜின் ரூம் தான் ஹோல்ட் பண்றது. டிராவிட், சச்சின், லக்ஷ்மன் இல்ல டிராவிட், சச்சின், தாதா இந்த மாதிரி இந்த ஒரு இன்ஜின் ரூம்ல இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. இது 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 எங்க போய் முடிய போது சத்தியம் இல்லை. அட்லீஸ்ட் அஜின்கே ராணே, புஜாராக்கு அடுத்து அஜின்கே உங்களுக்கு வந்து பேர் என்ன புஜாரா, கோலி, அஜின்கே ரஹானேன்னு அதுக்கப்புறம் அதுதான் என்னோட லாஸ்ட் ரெகக்னைஸ் அந்த இன்ஜின் ரூம். அதுக்கப்புறம் இப்ப ஃபுல்லா வந்து இப்ப இன்ஜினியர்ல துருப்பிடிச்ச இன்ஜின் மாதிரி இருக்கு. எஸ் நீங்க யங்ஸ்டர்ஸ் சொல்ல போலாம், பட் தே டு ஹேவ் சீன் லாட் ஆஃப் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க கோச் வந்து நீ ஏத்த மாதிரி மாறணும் சாண்டி. கோச்சை தூக்கிட்டு டொமஸ்டிக் நல்லா ஸ்ட்ராங், டெஸ்ட் ஃபார்ம் நல்ல ஐடியா தெரிஞ்ச ஒரு ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு விவிஎஸ் லட்சுமணம் அந்த மாதிரி கோச் வரணும். கோர் டெவலப் பண்ணி அந்த கோர் பிளேயர்ஸ் ரெட் பால் மட்டும் ஆடுற கோர் பிளேயர்ஸ் கொண்டு வரணும். தேவையில்லாத சும்மா போலர் சும்மா கை சுத்துவான்னு அவன் ஆல்ரவுண்டர் சொல்றது, இல்ல பேட்டர் சும்மா கை சுத்தன்னு அவரை வந்து ஆல்ரவுண்டர் சொல்றது இருக்கக்கூடாது. டெடிகேட்டா ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. தென் ஹோம்ல ஸ்பின்னிங் ட்ராக்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி நிறைய ஸ்பின்னர்ஸை கொண்டு வரணும். எல்லாரும் வந்து டெண்டுல்கருக்கு அடுத்து விராட் கோலிக்கு அடுத்து யாருன்னு இப்ப கேள்வி கேட்டிருக்காங்க. பட் அனில் கும்ளே, ஹர்பஜன் சிங், அஸ்வின் அடுத்து இப்ப அடுத்த ஸ்பின்னர் யாருன்னு தெரியல. நான் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல அனில் கும்ளே இருந்தாரு. அவருக்கு முன்னாடி நரேந்திர ஹிர்வானி குடிச்சிட்டு வந்தாரு. ஹிர்வானிக்கு அப்புறம் வந்து அனில் கும்ளேக்கு அடுத்து ஹர்பஜன் சிங், ஹர்பஜனுக்கு அடுத்து ஆஷ் அண்ணாக்கு அடுத்து இப்ப யாருன்னா கிடையாது, யாருமே இல்லை. வாஷிங்டன் சுந்தர் இஸ் நாட் ஈவன் 1% of Ash. Beat with the skill, or beat with the guile, beat with the thinking capacity. ஆஷ் பை அவ்வளோ அந்த ஒவ்வொரு இதுக்கும் அந்த லோடிங்ல இருந்து ரிலீஸ் இருப்பாரு. இப்ப அங்க ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. தனுஷ்கோடியும் ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய ஸ்பின்னர்ஸ் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ரெட் பால் ப்ரொமோட் பண்ணுங்க. இல்ல இப்போ என்னன்னா உங்களுக்கு என்ன ரோல்னே தெரியாம பிளேயர்ஸ் விளையாடும் போது அந்த பிரச்சனை இருக்க தானே செய்யும். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர வந்து நீங்க ஆஃப் ஸ்பின்னரா எடுப்பீங்களா, இல்ல ஆல்ரவுண்டரா பாப்பீங்களா, இல்ல நம்பர் 3 பேட்ஸ்மேனா பாப்பீங்களா? அவருக்கு என்ன ரோல்னே தெரியல. இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி இப்ப எடுத்து செகண்ட் டெஸ்ட்ல என்னவா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க? ஒண்ணுமே பண்ணல. இப்ப சாண்டி ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம 2 பேரும் வந்து இப்போ இன்டர்வியூ எடுக்கிறோம், பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? நாளைக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்களை வந்து கேமரா பாருங்க, அடுத்த நாள் வந்து லைட்ஸ் செக் பண்ணுங்க, அடுத்த நாள் நீங்க வந்து மைக்கு செக் பண்ணுங்க, அடுத்த நாள் நீங்க எடிட்டிங் பண்ணுங்க சொன்னா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் நான் கத்துக்கிறது நான் தயாரா இருக்கேன், பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையும் நான் பண்ண நான் தயாரா இருக்க பிரச்சனை இல்லை. ஆனா என்னுடைய பிரைம் ஸ்கில் என்னன்னு காமிச்சு அதுக்கப்புறம் நான் பண்றேன். இப்போ ஒரு 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 ஆஃபீஸ்லேயே ஒரு வேலை என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம்னு சொல்றது கிடையாது. நான் முதல்ல எதுக்கு வந்தேனோ அதை செஞ்சுட்டு பண்றேன். வாஷிங்டன் சுந்தர் ஆஷ் என்ன சொன்னாரு, துப்பாக்கியை பிடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து போனாரு. எத்தனை ஓவர் போட விட்டீங்க வாஷிங்டன் சுந்தர்? சரி, வாஷிங்டன் சுந்தர் அந்த எஃபெக்டிவ் காமிச்சாரா? நியூசிலாண்ட்ல ஒரு 5 எடுத்தாரு, காமிச்சாருன்னா வந்து பெருசா இல்லை. ஏன்னா ஏன் அவரால் காமிக்க முடியல? சரியான கேம் டைம் இல்ல, ஃபீல்ட்ல வந்து அந்த பிச்சை அனலைஸ் பண்ண முடியல, அவரால் அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியல. இப்படி ஒவ்வொரு பிளேயருக்கும் கேஸ் ஹிஸ்டரி எழுதினாலே ஏகப்பட்டது இருக்கும். ஸோ இவங்க இந்த பாட்டம் லைன் ரொம்ப சிம்பிள் சாண்டி. இந்த சாப்பிங் சேஞ்சஸ் ஒயிட் பால் ஹெல்ப் ஆகும்.
ஒயிட் பால்ல ரேண்டமா வந்து ஒரு பவர் பிளே வந்து ஒரு பிளேயர் மேட்ச் அப் இருக்கான், ஒரு பிளேயர் வந்து இவங்க பெட்டரா பண்ணிருக்காங்க, இவங்க அமுச்சு விட்டு இப்ப எப்படி நம்ம சிவம் டுபே வந்து ஸ்பின்னர் யாரா போட்டா நம்ம அமுச்சு விட்டு நம்ம வந்து சில மேட்சஸ்ல மேல ஆட வச்சு போறோம். அந்த மாதிரி ஒயிட் பால்ல இந்த மேட்ச் அப்போ இல்ல இந்த கேமியோஸோ இந்த சேஞ்சஸோ ஒர்க் ஆகும் சாண்டி. ரெட் பால்ல வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஒரு செஷன் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கோம். ஒரே ஒரு செஷன் மட்டும் தான் ஜெயிச்சு இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் 5 செஷனு மிச்ச 14 சவுத் ஆப்பிரிக்கா காவு கொடுத்து வந்திருக்கோம். இந்த மாதிரி இருந்தா இந்தியாவை ஐம் சாரி டு சே ஈவன் நாளைக்கு பங்களாதேஷ்குள்ள டூர் பண்ண கூட தோத்துருவாங்க. இப்ப வந்து அவர் பெருமையா சொல்றாருல நான் ஜெயிச்சேன் இங்கிலாந்துல ஜெயிச்சேன்னு. 2 டீம் மட்டும் இந்தியா ஜெயிச்சிருக்குது. ஒண்ணு பங்களாதேஷ் இன்னொன்று வெஸ்ட் இண்டீஸ். அவ்வளவுதான். அந்த பங்களாதேஷ் கூட ஒரு மேட்ச் வந்து ரோஹித் சர்மா போட்டு அடி அடிச்சு ஏதோ க்ளோஸ் பண்ணி விட்டாங்க, முடிஞ்சது. பங்களாதேஷ்க்கும் இதே மாதிரி ஒரு ஸ்பின் ட்ராக் கொடுத்துருந்தாங்கன்னா முடிச்சிருக்கும். பங்களாதேஷ்க்கு அடுத்து ஒரு மாதிரி இதே டர்னிங் ட்ராக்ஸ் கொடுத்தாங்கன்னா முடிச்சிருக்கும். அண்ட் ஆஷ் பாய் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் டெடிகேட்டட் டெஸ்ட் சென்டர் வைங்க. கிரிக்கெட் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல, தப்பு சொல்லவே இல்லை. ஆனா டெடிகேட் டெஸ்ட் சென்டர் வைங்க. ஸோ தட் அந்த கண்டிஷனுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி அந்த கண்டிஷனுக்கு தயாரான பிளேயர் அந்த கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்ச பிளேயர் ஆடட்டும். நீங்க உங்களுக்கு வந்து இப்ப எப்ப பார்த்தாலும் அகமதாபாத்ல ஒரு மேட்ச் போயிருது, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கேரளா டீம் அகமதாபாத்ல மேட்ச் போயிருது. ஓடிஐனா ஓடிஐ போயிடுது, டெஸ்ட்னா டெஸ்ட் போயிடுது. அதெல்லாம் ஒரு கிளாசிக்கல் டெஸ்ட் சென்டரே கிடையாது. இப்போ ஆஸ்திரேலியா நம்ம போறோம், இந்த 5 சென்டர் தான் நம்ம ஆட போறோம் எல்லாம் தெரிஞ்சு பண்றோம். பெர்த்து உங்களுக்கு பேர் என்ன மெல்பர்னு சிட்னின்னு சொல்லி அந்த டெடிகேட் டெஸ்ட் தாண்டி ஏதாவது அவங்க போறாங்களா? கிடையவே கிடையாது. இப்போ இதுல நம்ம என்ன ஆச்சு, இந்த மாதிரி படல என்ன ஆகுது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் பொசிஷன். நீங்க வந்து உள்ள ஆடுற அந்த ட்ரீம் 11 நம்ம போட்டது நம்மளுடைய ட்ரீம் 11 மெம்பர்ஸ் ஆடுவாங்கன்னு பார்த்தேன். எந்த 11 பேர் ஆடுவாங்கிறது மிகப்பெரிய ட்ரீமா இருக்கு. எந்த 11 பேர் ஆட வைக்க போறாங்க, எப்படி ஆட வைக்க போறாங்க மிகப்பெரிய ஒரு ட்ரீமா இருக்கு. அந்த மாதிரி வந்து இங்க போயிட்டு இருக்கு சாண்டி. டெஸ்ட் சென்டர்ஸ் போல டெவலப் பண்ணுங்க. டெஸ்ட் நல்லா ஆட தெரிஞ்ச, டெஸ்ட்ல ஷைன் ஆன, நூக்கன் காண தெரிஞ்ச, டெஸ்ட்ல பெஸ்ட் தெரிஞ்ச ஒருத்தரை கோச்சா வைங்க இந்த ஃபார்மேட்டுக்கு அட்லீஸ்ட். அண்ட் டெஸ்ட்டுக்கு டெடிகேட்டா. எஸ் ஐபிஎல் மணி பயங்கரமா இருக்கு. புஜாரா ஐபிஎல் தாண்டி ஒரு T20 கூட இந்தியா காணது இல்லை. அவர் ஆனத பூரா வருஷம் ஐபிஎல் செலக்ட் ஆனாலும் இல்ல, ஐபிஎல் செலக்ட் ஆனா அடுத்து என்ன பண்ணுவாரு, பேக் பண்ணிட்டு எடுக்கலையா நேரா கவுண்டி போயிடுவாரு, கொத்த ரன் அடிச்சுட்டு வருவாரு. அஜித்கே ராணி லேட்டஸ்ட் கரியர்ல எந்த T20யும் ஆடல, ஓடியும் ஆடல, டெஸ்ட்டுக்குன்னு ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. அந்த மாதிரி டெடிகேட்டட் டெஸ்ட் ஃபார்மேட் ஆடுற டெஸ்ட் ஆடினா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு லெவரேஜ் கொடுங்க, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுங்க. ஸோ தட் மோர் யங்ஸ்டர்ஸ் அட்டாச் டு இட். கத்துக்குங்க, பிரச்சனை இல்லை. எக்ஸ்பீரியன் அவன் சொல்றது கரெக்ட் தான், எல்லா யங்ஸ்டர்ஸ் கத்துக்கலாம். ஆனா அந்த யங்ஸ்டர்ஸ் லீட் பண்ற சீனியர் கொஞ்சம் அறிவாளா இருக்கணும், கொஞ்சம் கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்சவரா இருக்கணும், சர்க்கஸ் நாலேஜ் தெரிஞ்சவரா இருக்கக்கூடாது. ஓகே, இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக நன்றி. நன்றி சாண்டி.